Hi students, welcome to Chennai Academy in Vellore. சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா 50 நாள் பிளான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடியுரிமை என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பகுதி 2 சரிங்களா, பகுதி 2ல் 5 முதல் 11 ஆர்டிகல் பற்றி எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அது மட்டும் என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது, என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது எல்லாமே நம்ம பார்ப்போம். இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா சார், முதல்ல வந்து வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க சார். முதல் விஷயம் பாருங்க, சிட்டிசன் கொடுத்துருக்காங்க சார். முதல்ல இந்த சிட்டிசன் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா, சிட்டிசன் நம்ம சொல் வந்து பார்த்தீங்கன்னா சிவிஸ் எனும் ஒரு லத்தீன் சொல்லியிருந்தால் கொண்டு வரப்படுது. அப்போ சிவிஸ் அப்படின்னா என்ன சார் லாங்குவேஜ்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. இதுனா லாங்குவேஜ் லத்தீன் மொழி சரிங்களா, லத்தீன் மொழியில தான் எடுத்தாங்க. ரோமானியம் சொல்லுவாங்க, ரோமான மொழி ஸோ ரோமன்ஸ் அங்கே தான் வந்து பார்த்தா லத்தீன் மொழியானது பேசப்படும். அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிசன் என்ற சொல்லானது உருவாக்கப்படும். இதனுடைய பொருள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லுவாங்க, நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நகர அரசில் வந்து வசிப்பவர் தான் நான் சிட்டிசன். சிவிஸ் என்பது லத்தீன் மொழி சொல்லி மறக்கவே கூடாது. அதை தாண்டி வந்து பார்த்தா நம்ம நாட்டில் வந்து சார் என்ன குடியுரிமை கொடுக்குறாங்க, சில நாடுகள்லாம் வந்து பார்த்தா இரட்டை குடியுரிமையான கொடுக்கப்படுகிறது. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுத்துப்போம். அமெரிக்கா நாட்டில் வந்து பார்த்தா இரட்டை குடியுரிமை. இப்போ வந்து அமெரிக்கா என்ற நாட்டுக்கு ஒரு குடியுரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மாகாணங்கள், மாநிலம் சொல்றோம் பார்த்தீங்களாங்க, அங்கே மாகாணம் சொல்லுவாங்க, அந்த மாகாணத்துக்கு ஒரு குடியுரிமை. அப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குடியுரிமை இருக்கு, இரட்டை குடியுரிமை இருக்கு. ஆனால் நம்முடைய இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான். நீ மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் கிடையாது. மத்திய அரசாங்கம் கொடுத்த சிட்டிசன்ஸ் தான் வச்சு தான் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே பண்ண முடியாது. அப்போ ஒற்றை குடியுரிமை தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் கேட்கறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஒற்றை குடியுரிமை மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அடுத்து இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது பகுதி 2 அதாவது பார்ட் 2ல் 5 முதல் 11 ஆர்டிகல் பற்றி எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பார்த்து குடியுரிமை பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா, குடியுரிமைனா என்ன சார், முதல்ல சிட்டிசன்ஷிப்னா என்ன? குடியுரிமை என்பது அவர் விரும்பும் முறை அந்த நாட்டில் சட்டப்படியாக வசிக்க உரிமை, அதாவது சட்டப்படியான உரிமை. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்படியான ஒரு உரிமை. குடியுரிமை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு உரிமை. சரி, குடிமகன் யார்ப்பா? ஸோ குடியுரிமை என்பது நான் பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூர் போகிறேன் இல்லை ஜப்பான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணணும், குடியுரிமை வாங்கி கொண்டு ஒரு தொழில் ரீதியாக போகலாம், இல்லை விசிட் பண்ணுறதுக்காக போகலாம். அதான் வந்து குடியுரிமை என்பது. ஆனால் குடிமகன் என்பவர் அரசால் வழங்கப்பட்ட உரிமைகள் சரிங்களா. அரசால் வழங்கப்பட்ட உரிமைகள் அது நம்மளுடைய இதுவும் படிச்சிருப்போம். அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், வாக்களிக்கும் உரிமை, இது எல்லாமே அரசாங்கால் வழங்கப்பட்ட உரிமைகள். அது சலுகைகளை அனுபவித்தல், அடுத்த நாட்டினுடைய சட்டங்களை மதித்து நடத்தல், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடமைகளையும் நிறைவேற்றி கொடுத்தல். அப்போ குடிமகன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவார். ஓகேங்களா, அடுத்து இந்த அடுத்து குடியுரிமையினுடைய வகைகள் என்ன? 2 குடியுரிமை இருக்கு. ஒன்று இயற்கை குடியுரிமை. இயற்கை குடியுரிமை என்றால் ஒன்றும் இல்லை, பிறப்பால் இயற்கையாகவே பெறக்கூடியது. ஒன்றும் இல்லை சார், நான் இந்தியா இருக்கேன், நான் இந்தியாவில் பிறந்தேன், அப்போ எனக்கு கம்பல்சரி என்ன பண்ணா இந்தியன் கவர்மெண்ட் ஆனது அவங்க குடியுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுவே இயல்பு குடியுரிமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூரில் மலேசியா போகிறேன் அப்படின்னா நான் விண்ணப்பித்து வாங்க போகிறேன். அதான் இயல்பு குடியுரிமை சரிங்களா, இயல்பாக விண்ணப்பித்து பெறுவது சரிங்களா. அப்போ 2 குடியுரிமை இருக்கு, ஒரு இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமை என்றால் இயல்பாக விண்ணப்பித்து வாங்கக்கூடியது. ஓகேங்களா சார், யாரை சார் விண்ணப்பம் அப்படின்னு பார்த்தா உள்துறை அமைச்சகம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான ஒரு தூதகர் இருப்பாரு. அப்போ வெளிநாட்டுல ஒரு சிட்டிசன் வந்து வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்கான தூதகர் மூலமாக விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும். உள்துறை அமைச்சகமானது அதுக்கு ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் அவருக்கு என்ன பண்ணாங்க, சிட்டிசன்ஷிப்பை கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா சார், அடுத்து நாட்டுரிமைனா என்ன? அடுத்து பாருங்க, நாட்டுரிமைனா என்ன சரிங்களா. நாட்டுரிமை என்பது பூர்வீகம், பிறப்பு, இனம் ஆகியவற்றின் மூலமாக இயல்பாக பெறுவது. நான் இந்தியாவில் பிறந்தேன், என்னுடைய பூர்வீகம் எல்லாம் இங்கே தான் இருக்கு, என்னுடைய இன மக்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா அது பூர்வீகம் சொல்றாங்க. அதுவே குடியுரிமை என்பது அரசால் சட்டத்திற்கு உட்பட்டு ஒருவருக்கு வழங்கும் உரிமை. அப்போ சட்டத்திற்கு உட்பட்டு கொடுக்கக்கூடிய உரிமை சரிங்களா. சட்டத்தை திருப்பத்துக்கான அதிகாரம் எல்லாமே பாராளுமன்றத்துக்கு மட்டும் தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றத்துக்கும் மேலவைக்கு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், பாராளுமன்றம் நாடாளுமன்றம் என்ன சொல்றாங்களோ அதை நான் வந்து பார்த்தா சிட்டிசன்ஷிப்ல எல்லா திருத்தங்களும் கொண்டு வரப்படும். அதனால நான் போச்சு. ஓகேங்களா சரி, நாட்டுரிமை மாற்ற முடியுமா? நான் மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமை மாற்றலாம். நான் இந்தியாவில் பிறந்துட்டேன், ஆனால் நான் இந்திய வம்சாவளி தான் நான் வெளியே போனால் சொல்ல முடியும். எந்த தொழில் செஞ்சாலும் இல்லை எங்கன்னா போய் ஒரு பெரிய அதிகார பதவியில் உட்காந்தா கூட நான் என்ன சொல்லுவோம், இந்தியாவுடைய வம்சாவளி தான் சொல்லுவோம். இந்தியாவுடைய பூர்வீகம் என்பது என்னது, இந்திய நாடு தான். ஆனால் வந்து பார்த்தா குடியுரிமையை நான் மாற்றலாம். நான் இங்கிலாந்து போயிட்டு அப்படின்னா நான் குடியுரிமையை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அது சொல்கிறாங்க. அடுத்து ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு எது அப்படி பார்த்தா நம்முடைய இந்தியா. அதுவே வந்து இரட்டை குடியுரிமை நான் சொன்ன விஷயம் தான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து சரிங்களா. இன்னும் சில விஷயங்கள் பற்றி நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். என்ன சார் விஷயங்கள் ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை என்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து நம்ம நாட்டுடைய முதல் குடிமகன் யாருப்பா? முதல் குடிமகன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் குடிமகன் வந்து யாரு? குடியரசுத் தலைவர் தான் சரிங்களா, தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அடுத்து ஏலியன்னா யாரு? அதாவது ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் ஏலியன் சரிங்களா.
ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவருமே என்ன சொல்றாங்க? ஏலியன் சொல்றாங்க. சரி, குடியேறியவர்கள்லாம் யார்? சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. ஒரு நாட்டில் எந்தவித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணி புரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர்கள் குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, அப்போ சட்டவிரோதமா வராங்க பாத்தீங்களா, அவங்கள அந்நியர்கள்னு சொல்றாங்க. சரி, இப்போ பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் ஊழி வராங்கன்னா அவங்க அந்நியர்கள். அதுவே குடியேறவர்கள்னா நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு வரேன். இப்போ வந்து ஆப்கானிஸ்தான், நான் பாகிஸ்தான்லேருந்து வரேன், ஒரு சட்டவிரோதம் வந்தால் ஒரு அந்நியர்கள். அதுவே வந்து இந்தியனுடைய சிட்டிசன்ஷிப் வாங்கி கொண்டு இங்கே இந்தியாவுக்குள்ள குடிபெயர்ந்தாங்க அப்படின்னா அவங்க யார்? குடியேறியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்கள் கொண்டாடப்படுகிறது சார். ரொம்ப முக்கியமான தினங்கள். என்னென்ன தினங்கள் கொண்டாடுறாங்க பாருங்க. அதாவது நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்ததா ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, பாருங்க, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அது பிரவேசி பாரத திவாஸ். சரிங்களா, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915 ஜனவரி 9 அன்னைக்கு வந்திருப்பார். சரிங்களா, அந்த ஜனவரி 9 அன்னைக்கு வந்தப்போ அதுதான் நான் சொல்றேன் பிரவேசி பாரத திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது. இது வந்து சார் எப்போதும் சார் கொண்டாடுறாங்க? இதோட எக்ஸாம்பிள் கேட்குறேன்னா நிறைய வாய்ப்பு. இங்க பாருங்க, 2003 ரொம்ப முக்கியமானது. அது எல்எம் சிங்வி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்எம் சிங்வி கமிஷன், சிங்வி கமிஷன். இந்த கமிஷன் வந்து போடப்பட்டது. உங்களே சொல்லுங்க, நம்மளுடைய சட்ட திருத்தங்கள், குடியுரிமை திருத்த சட்டம் என்பது 1955 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதில் 2003 திருத்தம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவேசி பாரதி வாசன் நம்ம கொண்டாடலாம். அதாவது என்ஆர்ஐடியை நம்ம கொண்டாடணும் சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ 2003 இருந்தால் அந்த பிரவேசி பாரதி வாசன் அது கொண்டாடப்படுகிறது. சார் இது வந்து பார்த்தா 2 வருஷத்துக்கு ஒரு டைமே கொண்டாடுவாங்க சார். 2 வருடம். சரிங்களா, 2 வருடம் கொண்டாடுவாங்க. ரீசெண்டாக வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 பிரவேசி பாரதி வாசம் வந்து 17வது வாட்டி கொண்டாடுறாங்க. இந்த 17வது வாட்டி எங்கன்னா இந்தூர். இந்தூர் எங்க பாருங்க, மத்திய பிரதேசத்தில் இருக்கு. ஓகேங்களா, இந்தியாவுடைய ஒரு தூய்மையான நகரம் என்று சொல்லப்பட்டால் எது சொல்ல நீங்க? இந்தூர் தான் நீங்க சொல்லும். அப்போ இந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் பிரவேசி பாரதி வாசுக்கான மாநாடு நடத்தப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, சரி, அடுத்து இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு நற்குடிமகனோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்க வேண்டும், சட்டத்துக்கு கீழ்ப்பட வேண்டும், சமுதாயத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை ஆற்ற வேண்டும், குடிமை பணியை செயலாற்ற வேண்டும், நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுதல், வேற்றுமைகளை மறந்து நடத்தல். சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, காமன்வெல்த் குடியுரிமை 2003ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீக்கப்பட்டது. சார், காமன்வெல்த் என்னப்பா? காமன்வெல்த் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சார். பிரிட்டிஷ் ஆர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தா அடிமைப்பட்டு ஆட்சி செய்த நாடுகள் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா காமன்வெல்த் நாடுகள் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அந்த காமன்வெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1955 இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடியுரிமை கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் 2003 அது நீக்கப்பட்டது. சரிங்களா, 2003 காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டது. இதான் வந்து சொல்லப்பட்டது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன சார் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 5 முதல் 11 ஆர்டிகல் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்மளுடைய விஷயம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா சார், முதல் ஆர்டிகல் பார்க்கலாம் சார். முதல் ஆர்டிகல் பாருங்க, ஆர்டிகல் 5 இந்தியாவில் பிறந்தவருடைய குடியுரிமை. இது வந்து இயல்பு குடியுரிமை சொல்லுவாங்க. இப்போ நான் இந்தியாவில் நான் பிறக்கிறேன் அப்படின்னா சார், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜனவரி 26 1950. சரிங்களா, அதாவது நம்முடைய குடியரசு தினம் சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தா நடைமுறைப்படுத்தப்பட்ட வருஷம். சரிங்களா, அதிலிருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் பிறக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயல்பாகவே குடியுரிமையானது கொடுக்கப்படும். சரிங்களா, தாத்தா பாட்டி மூதாதையர்கள் இதெல்லாம் தேவையே கிடையாது. நான் இந்தியாவில் பிறந்துட்டேன் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அதை உறைவிடம் சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லுவாங்க? உறைவிடம். அப்போ நான் இந்தியாவில் பிறந்தாவே எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 5. சரிங்களா, 5வது ஆர்டிகல் மறக்கவே கூடாது. நம்ம இந்தியாவில் பிறந்தாவே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. சரி, அடுத்து சார் இங்க கொஞ்சம் தெளிவா பாருங்க. விதி வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 இது என்ன சார் சொல்லுது பாருங்க. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்து வந்தவர்களுக்கான குடியுரிமை ஒன்றும் இல்லை. நம்முடைய இந்தியாவுடைய உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வந்து 1947 கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது இந்த பாகிஸ்தான் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய இந்துக்கள் மூலமா பாகிஸ்தான் போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் கிடைக்காம வந்திருக்கலாம். இப்போ முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் சுதந்திரமா இருக்கலாம் சொல்லிட்டு இந்தியாவுக்கும் வந்திருப்பாங்க. சரி, அவங்களுக்கு நம்ம டிசிஷன் கொடுக்கணும். அதுக்கு எப்படி சார் கொடுக்குறாங்க பாருங்க. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு சரிங்களா, அதாவது வந்து டேட் ஒன்று கொடுக்குறாங்க சார். ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டுக்கு பாருங்க, ஜூலை மாதம் 19ஆம் தேதி 1948. அதுக்கு முன்னாடி வந்தாங்க அப்படின்னா நான் சிட்டிசன்ஷிப் நான் கொடுத்துறேன், பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, முன்னாடி நான் வந்துட்டு நான் சிட்டிசன்ஷிப் கொடுத்துறேன். ஆனால் அடுத்து பாருங்க இன்னொரு விஷயம் கண்டிஷன் கொடுக்குறாங்க. அதே வருஷம் தான் ஜூலை 19 1948க்கு பின் வரவங்க பின்னாடி வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போய் பதிவு பண்ணி பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே 6 மாதமாக அவங்க தங்கியிருக்கணும்.
சரிங்களா? விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க சார். ஜூலை 19, 1948 முன்னாடி நான் பாகிஸ்தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சிட்டிசன் நான் கொடுக்குறேன். அதுவே பின்னாடி நான் வந்திருந்தேன் அப்படின்னா இந்தியாவில் 6 மாதம் நீ தங்கியிருந்து உள்துறை அமைச்சரிடம் இந்திய தூதரிடம் அறிவிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது பாருங்க, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நான் வரேன் அப்படின்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் நான் கொடுக்குறேன். சரிங்களா? அப்படின்னு சொல்ற ஆர்டிகல். ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் அடுத்த ஆர்டிகல் 7 சார். இந்த ஆர்டிகல் என்ன சார் சொல்லுது பாருங்க, இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்வு. இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க, சென்றவர்களுக்கான குடியுரிமை. என்ன சார் விஷயம் பாருங்க, நான் இந்தியாவில் இருந்தேன், இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போயிட்டேன். சரிங்களா? பாகிஸ்தான் போயிட்டு திருப்பி என்ன பண்றேன், இந்தியாவுக்கு வரேன். எனக்கு விருப்பம் இல்லை, அந்த நாடு என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு கிடையாது, மதத்தை வந்து தூக்கி பிடிக்கிற நாடுன்றதுக்காக நான் அங்கிருந்து திருப்பி இங்கே வரேன். அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்றது எதுனா இந்த ஆர்டிகல். என்ன சார் இங்கேயும் பாருங்களா ஒரு விஷயம் சொல்றாங்க. இங்க பாருங்க, மார்ச் 1, 1947 ரொம்ப முக்கியமானது. இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடியே சரி நீ பாகிஸ்தான் போயிட்டு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நீ திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் வரனா உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதையும் பாருங்க, திருப்பி நீங்கள் வர அப்படின்னா உங்களுக்கு அதே விஷயம் தான், அதே வருஷம் சார். நல்லா போச்சுங்க, ஜூலை 19 அதே தான். சரிங்களா? என்ன சார் வருஷம் 1948. அதே என்ன சொன்னேன், 6 மாதம் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே தங்கியிருக்கணும். தங்கி இருந்தா அப்படின்னா உங்களுக்கு பதிவு பண்ணி விண்ணப்பம் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். அப்போ இங்க என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் போயிட்டாங்க, திரும்பி பாகிஸ்தான்ல எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கே வராங்க. சரிங்களா? அப்போ வந்து சொல்றாங்க இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் குடிபெயர்ந்து சென்றவர்களுக்கு குடியுரிமையானது வழங்கப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த விஷயங்கள் வந்து பார்க்கலாம் சார். 7வது ஆர்டிகல் நல்லா புரிஞ்சுங்க, IBI அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சார் அடுத்த ஆர்டிகல் பாருங்க சார். அடுத்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை சார். விதி 8 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள்லாம் யார் சார்? ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கிலாந்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நான் இங்கிலாந்துல இருக்கேன். சரிங்களா? நான் இங்கிலாந்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தேன். சரிங்களா? நான் வந்து இந்தியா வம்சாவளி அப்படின்னா எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெற்றோர் முதல்ல அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1900 சொன்ன மாதிரி 50 இந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கணும். இல்லை நம்முடைய தாத்தா பாட்டி இவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, இந்திய வம்சாவளியை சேர்ந்து சொல்லிட்டு ஒரு குடியுரிமையை நான் கொடுப்பாங்க. சரி, அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா இந்தியாவை விசிட் பண்ணுறதுக்காக, இந்தியாவில் இருக்கிற சுற்றுலாத்தலங்களை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகலாம். சரி, அப்போ வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறது நான் பார்த்து சொல்ற ஆர்டிகல் இது இந்த விதி 8. ஓகேங்களா? சார் அடுத்து ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 9 பார்க்கலாம் சார். ஆர்டிகல் 9 நம்ம சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 9 இந்திய குடியுரிமை இழத்தல் பத்தி சொல்லலாம் சார். எப்படி சார் இழத்தல் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த எப்படி வாங்க முடியும், எப்படி இது பண்றதுலாம் பின்னாடி பார்க்கலாம். பட் இருந்தாலும் என்ன சார் சொல்றாங்க பாருங்க, விதி 9 என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல போயிட்டு குடியுரிமை வாங்கிட்டேன், சரிங்களா? இல்லை யூஎஸ்ல போய் குடியுரிமை வாங்கிட்டேன் அப்படின்னா, குடியுரிமை வாங்கிட்டு அங்கேயே ஒரு 7 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்கு மேலே தங்கிட்டேன். அப்போ என்ன பண்ண, தானாவே என்ன பண்ணா, இங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது தானாவே கேன்சல் ஆகிடும். அதான் சொல்றாங்க இந்திய குடியுரிமை இழத்தல் பத்தி சொல்லக்கூடிய. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வேற எப்படி சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் தானா வந்து துறக்கிறது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது இல்லாம இவங்க நீங்க எதனா தேச துரோக விஷயங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒண்ணுல இப்ப பாகிஸ்தான் ஒரு நாடு ஒன்று இருக்கு அப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா நம்மளுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தா ஒரு ராஜ துரோக கேஸ் போட்டு என்ன பண்ணலாம், சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணலாம், நாடு கடத்தலாம், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். சரி, இல்லை எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணாம்னு சொல்லிட்டு கூட போயிடலாம். அப்போ குடியுரிமை இழத்தலை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா இந்த விதி 9. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க சார். விதி 10 சரத்து ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 10 குடியுரிமை தொடர்தல் பத்தி சொல்லலாம். ஒண்ணு இல்ல, 5 முதல் 8 வரைக்கும் பார்த்தோம் ஆர்டிகல். சரிங்களா? அந்த ஆர்டிகளுடைய விளக்கம்லாம் கொடுத்தேன். அந்த 5 முதல் ஆர்டிகல் எப்படிலாம் தொடர்வது, அது மட்டும் இல்லாம சார் நான் சிட்டிசன் தொடர்ந்துட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தா ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டம் போடுறாங்க. சரிங்களா? பாராளுமன்றம் திடீர்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. திடீர்னு ஒரு சட்டத்தை போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகாரம் பாராளுமன்றம் தான் இருக்கு. அப்போ குடியுரிமை தொடர்வதும் அந்த குடியுரிமையை வந்து திரும்ப பெறுவதும் எந்த யாருடைய அதிகாரம் இருக்கு, மத்திய அரசாங்கம் மட்டும் தான் இருக்கு, மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. சில கூட்டு ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க, நல்லா பண்ணீங்க. அப்போ பாராளுமன்றம் தான் வந்து இந்த அதிகாரமே இருக்கு. குடியுரிமை தொடர்வதும் குடியுரிமை எடுப்பதும் அந்த யாருடைய அதிகாரம்னா இந்த ஆர்டிகல் வந்து 10 சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விதி 11 குடியுரிமையை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றத்துக்கான சட்டம் இயற்றும் அதிகாரம். சரிங்களா? இதெல்லாம் சார் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் முதலில் போடப்பட்டது 1955 படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த குடியுரிமை திருத்தலாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 முறை திருத்திருக்காங்க. சரிங்களா? அந்த 9 முறையும் திருத்ததுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு.
வேற யாருக்கும் கிடையாது. சரிங்களா? அப்போ பார்லிமெண்ட்டுக்கு தான் சொல்றோம். அப்போ திருத்தம் செய்வதற்கான ஆர்டிகல் எதுனா குடியுரிமை திருத்தம் பண்ணும், அதுக்கான ஆர்டிகல் எதுப்பா? விதி 11 எடுத்து மறக்கவே கூடாது. ஓகேங்களா? அதை தாண்டி வந்து பார்த்தா சில பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா சார்? முதல் விஷயம் பாருங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. முதல்ல சார் குடியுரிமை சட்டம். இப்போ வந்து பார்த்தோன்னா குடியுரிமை வந்து பார்த்தோன்னா பெரும் வழிகள் 55ல் போடப்பட்டது. குடியுரிமை வந்து பெரும் வழிகள் என்பது 5, குடியுரிமை இயக்கம் வழிகள் என்பது 3. சார் எக்ஸாம்பிள் திருப்பி கேட்பாங்க சார். பெரும் வழிகள் என்பது 5, இயக்கம் வழிகள் என்பது 3. சரிங்களா? இதில் குடியுரிமை சட்டம் 1952 திருத்தப்பட்டது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 முறை திருத்திருக்காங்க. சரிங்களா? 9 முறை திருத்தப்பட்டது. ஓகேங்களா சார்? அடுத்து இந்த குடியுரிமை பெறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தா எப்படி 5 முறை நான் சொன்ன பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சார் இங்க பாருங்க, குடியுரிமை பெறுதல் பத்தி சொல்லிருக்காங்க பாருங்க. முதல்ல பிறப்பின் மூலம் குடியுரிமை கொடுப்பது. சார் நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவார்கள். அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலும் சொல்ல முடியாது, இங்க பிறந்துட்டாங்க 1950க்கு மேல பிறந்துட்டாவே என்ன சொல்றாங்க, நீ இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கோ சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. சிஏ நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து 1950க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். சரி, இப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நடக்குது. என்ன சார் நடக்குது அப்படின்னா, இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வரான், வந்து என்ன பண்ணா, எங்க குழந்தை பேசுனா சரிங்களா, உடனே அவனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட முடியுமா? கொடுத்துக்க முடியாது. அப்போ என்ன ஒரு சில திருத்தங்கள் உள்ள கொண்டு வராங்க. என்ன பண்றாங்க பாருங்க, 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதன் பிறகு, அதே சமயம் 1987 ஜூலை 1க்கு முன்பு பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1950 இருந்து 87க்குள்ள அவங்களுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர் யாராவது, பெற்றோர் இல்ல அவங்களோட தாத்தா பாட்டி யாராவது பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு திருத்தங்கள் கொண்டு வராங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு நீங்க வந்து குழந்தை பெற்றா அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? கிடையாது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த 50ல இருந்து 87க்குள்ள அவங்களோட பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இங்க பிறந்தாங்க அப்படின்னா அவங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. சரி, அடுத்து திருப்பி ஒன்னும் சில திருத்தங்கள் பண்றாங்க. என்ன பண்றாங்க பாருங்க சார். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 87க்குள்ள யாரோ ஒரு பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, 1987 ஜூலை 1 அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகளுடைய பெற்றோரில் ஒருவர் அந்த சமயத்தில் வந்து பார்த்தா இந்தியாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? யாராவது ஒருத்தராவது இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 3 விஷயமே பாருங்க. முதல்ல 1950க்கு பிறகு நீ பிறந்தாவே உனக்கு குடியுரிமை கொடுக்குன்னு சொல்லிட்டான். ரெண்டாவது டைம் என்ன சொல்றாங்க பாருங்க, சரி அப்படிலாம் கொடுக்க முடியாது, சரி பேரண்ட்ஸ் முன்னோர்கள் யாரோ இருக்கணும் 87க்குள்ள பிறந்தவங்க சொல்லிட்டு அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, 87க்கு பிறகு நீ இந்தியாவில் பிறக்கிற அப்படின்னா தாயோ இல்ல உங்களுடைய தந்தை தாய் யாரா ஒருத்தர் என்ன பண்ணிருக்கோம் இங்க இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க சார், இன்னும் திருப்பும் வந்து இன்னொரு திருத்தத்தை திருத்துறாங்க. சரியான ஒரு திருத்தம் பாருங்க. 2004 டிசம்பர் 3 அன்று அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகிறார்கள் அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொரு வந்து சட்ட விரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லா இருந்தால் குடியுரிமை வந்து பெறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004 பிறகு நீ குழந்தை இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறகுது அப்படின்னா அவரோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஆனா இல்லீகலா வராங்க பார்த்தீங்களா, இல்லீகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லீகலா வராங்க பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிறந்திருக்கேன், உங்களோட மூதாதையர்களுக்கு தங்கியிருக்காங்க, ஓகே நான் கொடுக்குறேன். ஆனா நீ இல்லீகலா சட்ட விரோதமா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து தங்கியிருக்க அப்படின்னா நான் குடியுரிமை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து பார்த்தா ஃபேக்சுவல் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு கேட்பாங்க, ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்து வம்சாவளின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சார். ரெண்டாவது, முதல் வந்து பிறப்பின் மூலம், ரெண்டாவது வம்சாவளியின் மூலம். சரிங்களா? இங்க பாருங்க, வம்சாவளி மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமையானது பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நான் முதலே சொன்ன வம்சாவளி மூலம் பெறுவதுடைய ஆர்டிகல் அது 8. அப்போ நான் வந்து 1950க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேரண்ட்ஸ் எங்கன்னா இருந்தாங்கன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அவனோட முன்னோர்கள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய தாத்தா பாட்டி யாரா ஒருத்தர் இந்தியாவில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தியா வம்சாவளி மூலமாக உங்களுக்கு குடியுரிமை கொடுக்க வரும்னு சொல்றாங்க. அதுலேயும் சில திருத்தங்கள் கொண்டு வராங்க பாருங்க. 1950 1992 இந்த காலகட்டத்தில் முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமையை பெறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா பாட்டி இதெல்லாம் வேணாம், உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுத்துறேன். அப்போ பேரண்ட்ஸ் இந்தியாவில் இருந்தாங்கன்னா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் அடுத்து 1992 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களுடைய பெற்றோர் எவரேனும் ஒருவர் சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமையை பெறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சார் திருப்பி என்ன பண்றாங்கன்னா ஒரு திருத்தங்களை கொண்டு வராங்க சார். இவங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த டேட் மட்டும் கொஞ்சம் படிச்சு வச்சுட்டு போங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிசம்பர் 10 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனித உரிமை தினம் 1992 மறக்கவே கூடாது. சரிங்களா? திருப்பி சார் அதே விஷயம் தான். இங்க பாருங்க, 2004 டிசம்பர்
3 நாள் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பின் ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகன் ஆக முடியாது. என்ன சொல்றாங்க பாருங்க, உங்களுடைய தாத்தா பாட்டி பெற்றோர்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து வெளிநாட்டில் நீ வந்து குழந்தையா பிறந்திருக்க, பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு தூதர் இந்திய தூதர் போய் பதிவு பண்ணும். என்ன சார் பதிவு பண்ண அப்படின்னு பார்த்தா, நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன சொல்றாங்க பாரு கண்டிஷனை, 1 வருஷத்துக்குள்ள நீ பதிவு பண்ணுமா, அதுவும் 1 வருடத்துக்குள்ள நீ பதிவு பண்ணா மட்டும் தான் சீட்னே கொடுப்பேன். நீ பார்த்தா 1 வருஷம் கழிச்சு பண்ணனா ஒரு சீட் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா சார். அடுத்து பதிவு செய்வதன் மூலமாக சார் என்ன சார் பதிவு செய்வதன் மூலம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் வந்து சிங்கப்பூர் மலேசியா போகிறேன் அப்படின்னா, இல்லை இந்தியாவில் அங்கேருந்து இங்கே வராங்க அப்படின்னா என்ன பண்ணும், பதிவு பண்ணும், ரிஜிஸ்டர் பண்ணும். சரிங்களா, பதிவின் மூலமாக ஒருவர் இந்திய குடிமகனை வந்து குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலமாக குடியுரிமை பெற முடியும். அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேசஸ் வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்குறோம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வாங்குறாவே எதனா கேஸுக்கு தான் இதுக்கு தான் எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்வதன் மூலமாக குடியுரிமை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகு பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 7 வருஷம் வந்து அவங்க தங்கியிருக்கணும், 7 வருடமானது அவங்க தங்கியிருக்கணும், இல்லை எதனா ஒரு பணிகள் செஞ்சு கொண்டு இங்கே இருக்கணும். ஓகேங்களா. அப்போ பதிவு செய்வது என்பது 7 வருஷம் தேவையா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்திய குடிமகனை திருமணம் செய்த, சரிங்களா, இந்திய குடிமகனை திருமணம் செய்ய ஒரு பதிவின் மூலமாக விண்ணப்பிக்க முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். சரிங்களா, அதாவது திருமணம் செய்வது ஒருவர் பதிவின் மூலமாக விண்ணப்பிக்க முன் 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் மறக்கவே கூடாது. ஓகேங்களா. அடுத்து இயல்பு உரிமை சார், ரொம்ப முக்கியமானது. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்பு உரிமை கோரி விண்ணப்பிக்கும் மூலமாக நான் வந்து அப்ளை பண்ண போறேன் அப்படின்னாவே நீ அப்ளை பண்ணிக்கலாம். அதான் இயல்பு உரிமை மூலம். சரிங்களா. அடுத்து 4வது இயல்பு உரிமை சார். 5வது வந்து பாருங்க, அதுக்கான சான்றிதழ் வந்து பார்த்தா நம்முடைய மத்திய அரசாங்கம் கொடுப்பாங்க. நீங்க வந்து விண்ணப்பம் பண்ணா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்க, எந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிமகனாக இல்லாத ஒருவர் இந்தியரவர் வசிக்கும் நாட்டினுடைய குடிமகனாக தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. சரிங்களா. அதாவது அவர் எந்த நாட்டிலுமே வசிக்கல, சரி வந்து தங்குறாரு அப்படின்னா இயல்பு குடியுரிமை கொடுக்கலாம். வெளிநாட்டு குடியுரிமை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை கொடுக்கலாம். நான் வெளிநாட்டுல இருந்து வரேன், அந்த சிஸ்டம் வேணாம் சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னா அதையும் கொடுக்கலாம். இதான் இயல்பு குடியுரிமைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சார் அடுத்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, பாருங்க, ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அதாவது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் ஆண்டு முழுவதும் இந்தியாவில் வந்து தங்கியிருக்கும் பட்சத்தில் அவருக்கு குடியுரிமையானது கொடுக்கப்படும். சரிங்களா. அது மட்டும் இல்லாம நம்ம அங்கே இந்தியாவில் தங்குறது மட்டும் கிடையாது, 7 வருஷம் தங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுல நல்ல பண்புகள் இருக்கணும். சரிங்களா. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அட்டவணை 8ல் இருக்கக்கூடிய 22 மொழிகள் இருக்கு, அபிஷியல் லாங்குவேஜ் 22 மொழிகள் இருக்கு. அந்த 22 மொழிகளை ஏதாவது ஒரு மொழியில வந்து அவருக்கு போதுமான ஒரு அறிவு இருக்க வேண்டும். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், நம்மளுடைய அன்னை தெரசா கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னை தெரசா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார், அமைதிக்கான நோபல் பரிசுலாம் வாங்கியிருப்பார். அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கான காரணம், இந்தியாவுக்கு வந்துட்டார், ஒரு 7 ஆண்டுகள் தங்கி நல்ல சேவை செஞ்சார், நல்ல பண்புகள் அவர்கள் இருந்தது. அப்போ இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுருக்கு, அதனால என்ன பண்ணாங்க, சிட்டிசன்ஷிப்பே கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா துரத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சரிங்க பாருங்க, பிரதேச நாடுகளுடைய இணைவின் மூலமாக என்ன சார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க சார், இப்போ வந்து கோவா நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கோவா என்பது 12வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா, 1961. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸர்கிட்ட இருக்கும். அவங்க இருந்து என்ன பண்ணுவோம், நம்ம இணைச்சிப்போம். அப்போ போர்ச்சுகீஸர்கள் வந்து கோவாவில் இருக்காங்களே, அவங்க இந்தியர்கள் தான். நான் பிரதேசம் என்ன பண்ண இணைச்சிட்டேன். அப்போ இணைச்சி என்ன பண்ணா உங்களுக்கு சிட்டிசன் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா. அதே மாதிரி தான் சார் நம்மளுக்கு வந்து பார்த்தா பாண்டிச்சேரி நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பாண்டிச்சேரி பாருங்க 1962 தான் சிட்டிசன் கொடுத்தாங்க. இது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு சார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க 14வது அமெண்ட்மெண்ட். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் சார் சிக்கிம் மாநிலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிக்கிம் மாநிலம் இது வந்து பார்த்தீங்கன்னா 36வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா, 36வது அமெண்ட்மெண்ட் 1975. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதேசங்கள் இணைக்கப்பட்டது. இணைச்சவன என்ன பண்ண சிட்டிசன் நான் கொடுத்துரு. சரிங்களா. சரி, இதெல்லாம் வந்து குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா பெறதுக்கு 5 வழிமுறைகள் இருக்கு. அதுவே அந்த பறிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இது சொல்லியிருக்காங்க ஏழுதலுக்கு. அதை நான் பார்க்கலாம். சார் இங்க பாருங்க, குடியுரிமை ஏற்றல் அப்படின்னா ஒரு குடிமகன் தாமாக முன் வந்து தனது குடியுரிமையை வந்து துறக்க வேண்டும். சரிங்களா. வேறு ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெறும்போது தாமாகவே அது காலாவதி ஆகிடும், முடிவுக்கு வந்துவிடும். அப்போ தானா வந்து துறக்கிறது, வெளிநாட்டு போய் நான் வேலை செஞ்சேன் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே அங்கேயே இருக்கும் அப்படின்னா தானாகவே இங்கே கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, இயல்பு உரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி, குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம்
உண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர், 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவரை குற்றம் புரிந்தவர் என்று கருதி அந்த இது வந்து சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ண. அப்போ இல்லீகல் விஷயங்கள் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அப்போ துறக்கிறது பாருங்க, ஏறுதலுக்கு வந்து பாருங்கன்னா தானா வந்து துறக்கிறது ஒன்று, 2வது வந்து வெளிநாட்டில் போய் நான் வேலை செய்யறேன் அப்படின்னா இங்கே சிட்டிசன்ஷிப் ஆனது கேன்சல் ஆகிடும். அடுத்து பாரு இந்த மாதிரி ராஜதுரோக வழக்குகள் எதனா நீங்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஆனது பறிக்கப்படும். ஓகேங்களா, இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான், நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே இருக்கக்கூடிய டேட்டா தான். பாருங்க, வெளிநாடு வாழ் இந்திய தினம் NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகேங்களா, இந்திய கடவு சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள். NRI டே வந்து நான் சொல்லிட்டேன் ஜனவரி 9. ஓகேங்களா, அடுத்து PIO நாப்பா, இந்திய பூர்வ குடியினர். சார் நான் இந்தியாவில் பிறந்தேன், என்னுடைய குடும்பங்கள் எல்லாமே சார் என்னுடைய பெற்றோர்கள் எல்லாமே இந்தியாவில் தான் பிறந்தாங்க, நான் வெளிநாட்டில் வசிக்கிறேன். ஆனால் என்னுடைய பூர்வீகம் என்பது எங்க இருக்கு? இந்தியா தான். அப்போ வந்து பார்த்தா சொல்றேன் பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின், அதாவது இந்திய குடியுரிமை உடைய மூதாதைகளை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை, அதாவது வெளிநாட்டில் குடியுரிமை உள்ள பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூடான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நீங்களாக பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் ஆவார். இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த நாடுகள் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மட்டும் இவங்க சேர்க்கல, மிச்ச நாடுகள் எல்லாத்தையுமே சேர்த்துனா அவங்க பூர்வீக குடி மக்கள் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2015 ஜனவரி 9 முதல் PIO முறையானது இந்திய அரசாங்கத்தால் திரும்ப பெறப்பட்டு OCI சரிங்களா முறையுடன் இணைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, OCI முறை என்றது நாம் பார்க்கலாம். ஓகேங்களா சார், OCI வெளிநாட்டு குடியுரிமையை வந்து கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டையை வைத்திருப்பவர். சரிங்களா, அது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். ஓகேங்களா, அது வெளிநாட்டில் இப்போ வெளிநாட்டு சிட்டிசன் நான் வச்சிருக்கேன், ஜப்பானுடைய சிட்டிசன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே வந்து சும்மா ஒரு சுற்றுலா வரதுக்கோ இல்லை வணிகம் வரதுக்கோ நான் வரேன் அப்படின்னா அதை நான் சொல்லுவேன் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்திய கார்டு ஹோல்டர். ஓகேங்களா, இதில் வந்து இந்தியா இதில் 2 வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க பாருங்க நாடுகள். இங்கே பாருங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்களை தவிர காலவரையின்றி இந்தியாவில் வசிக்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுபவர்கள் தகுதியானவர்கள். ஆனால் இவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை என்பது கிடையாது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா, ஆனால் இங்கேயும் பாருங்க பாகிஸ்தான், பங்களாதேஷ் மட்டும் அவங்க சேர்க்கவே இல்லை உள்ள. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, 1955 வந்து காமன்வெல்த்தில் நம்ம சேர்ந்தோம், 2003 வெளிவந்திருந்தோம் பார்த்த விஷயம் தான். 1955 முதலாக குடியுரிமை சட்டமானது கொண்டு வரப்பட்டது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 முறை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 1957, 1960, 1985, சரிங்களா, 1986, 1992, 2003, 2000 சரிங்களா, 2005, 2015, 2019 லாஸ்டா திருத்தப்பட்டது. ஓகேங்களா, என்ன சார் சொல்ல வரா பாருங்க, குடியுரிமை சட்டம் 2003 ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இது யாருடைய தலைமையில் போடுறாங்க என்ன காமன் குடியுரிமை வந்து நம்ம நீக்க போறோம். அப்போ இது யாருடைய தலைமையில் போடப்படுதுன்னா LM சிங்வி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, அதுதான் போடப்பட்டது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கலாம். நான் முதலே சொன்னேன், என்ன சார் சொன்னேன் அப்படின்னா, நம்ம நாடு என்பது என்ன சொல்லிட்டாங்க, சிட்டிசன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா என்ன சொல்ல வராங்க அவங்க பாருங்க, இந்த 16 நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 16 நாடுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், இரட்டை குடியுரிமை நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இந்த நாடுகள் பாருங்க, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேல், அமெரிக்கா, ஸ்வீடன், பிரான்ஸ், போர்ச்சுகல், சரிங்களா, நியூசிலாந்து, கிரீஸ், இத்தாலி, பின்லாந்து, இங்கிலாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, சைப்ரஸ் நாடு. சரிங்களா, மற்றும் இந்த ஒரு 16 நாடுக்கு மட்டும் நான் இரட்டை குடியுரிமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்திட்டத்தில் குடியுரிமை இந்த CA ஆக்ட்ல சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமான சித்தம் சார், இதான் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருங்க, குடியுரிமை திருத்த சட்டம், இதுக்கு நிறைய எதிர்ப்புகளாக கிளம்பிச்சு. 2019 சரிங்களா, CA ஆக்ட், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா, 2019 இந்திய குடியுரிமை திருத்த சட்ட மசோதா 2016 மக்களவையில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களால் டிசம்பர் 9, 2019 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே நாளில் அவையில் நிறைவேற்றப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்ட என்ன பண்ணாங்க, நிறைவேற்றினா அப்போ பிஜேபியினுடைய பெரும்பான்மை என்பது அதிகமாக இருந்துச்சு, என்ன வந்து கொண்டு வந்தாங்க ஏற்றினாங்க. ஆனால் இப்போ அது மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா, மாநிலவையில் பாருங்க 2 நாள் கழிச்சு டிசம்பர் 11 நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா குடியரசுத் தலைவர் 12ஆம் தேதி ஒப்புதல் கொடுக்குறார். சரிங்களா, அப்போ 12ஆம் தேதி ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. சார் என்ன சார் சொல்ல வராங்க பாருங்க, இந்த குடியுரிமை திருத்த சட்டம் 2019 2020 ஜனவரி 10 முதல் நடைமுறைக்கு வந்தது. ரொம்ப முக்கியமானது, ஜனவரி 10 2020 தான் நடைமுறைக்கு வந்தது. அப்போ மதத்தின் அடிப்படையில் துன்புறுத்தல் காரணமாக இந்தியாவில் தஞ்சம் புக நிர்பந்திக்கப்பட்ட அல்லது கட்டாயப்படுத்த குடியுரிமை பற்றி கூறுகிறது. என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம நாடு என்பது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் அல்லது இந்தியா எல்லாம் சேர்ந்தா இருந்தது. பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய இந்துக்கள் இப்போ என்ன சொல்லலாம், பங்களாதேஷ் என்பது ஒரு மதச்சார்புள்ள ஒரு நாடு. அங்கே வந்து மதம் என்பது
மதம் இஸ்லாம் மதம் தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படி தான் கண்டிஷனே இருக்கு. அப்போ அங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலிருந்து போன மக்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், புத்தர்கள், சமணர்கள், பார்சிகள், இவங்க எல்லாமே வந்து இங்கிருந்து அங்கே போயிட்டாங்கன்னா சிறுபான்மையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், சரிங்களா, இவங்களிருந்து வராங்க அப்படின்னா நான் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை டார்கெட் பண்ற மாதிரி, அதாவது இஸ்லாம் மதத்தை உள்ள சேர்க்கல அவங்க. ஏன்னா பாகிஸ்தான் போயிட்டா அங்கே இஸ்லாம் மதம் தான் பெரும்பான்மையான மதம். சரி, அங்கே மதச்சார்புள்ள ஒரு நாடு. அப்போ அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் தான் பெருசு. ஓகேங்களா, அப்போ வந்து அங்கே கம்மியாக யார் சிறுபான்மைகள், சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி தான் மிச்ச பேர்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களாம் நாங்கள் வந்து அப்படின்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பாருங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் டிசம்பர் 31, 2014 முன் இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லாத இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பாசிகள், கிறிஸ்துவர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்றாங்கன்னா இந்திய குடியுரிமை வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. அப்போ மோடியுடைய ஆட்சி காலம் என்பது 2014 ஆரம்பிக்குது. அவர் வந்தோடனே இந்த மாதிரி வேலைகளை அவர் பார்த்துட்டாரு. அதில் 5 ஆண்டுகள் இந்தியாவில் தொடர்ந்து வாழும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வழிவகை செய்யப்பட்டது. இதற்கு முன் 11 ஆண்டுகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. 11 வருஷம் நீங்க வாழ்ந்தாதான் அகதிகளா வர அப்படின்னா 11 வருஷமா நீங்க தங்கினாதான் முஸ்லீம் சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா 5 வருஷம் நீ தங்கினாவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆனா இதுல வந்து சார் பெரிய விஷயம் என்னன்னா, உள்நாட்டு நுழைவுச்சீட்டு மூலமாக பாதுகாக்கப்பட்டு வரும் அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம் மாநிலங்களுக்கு சட்டத்தில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. என்ன விஷயம்னா, இந்த ட்ரைபல்ஸ் ஏரியா, பழங்குடி மக்கள், அந்த மக்களுக்கு எல்லாமே இந்திய அரசாங்கத்துமே நிறைய எதிர்ப்பு இருக்கு. இப்போ நாகாலாந்து போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கடவு சீட் வாங்கிட்டா உள்ள போக முடியும், பாஸ்போர்ட் வாங்கிட்டா உள்ள போக முடியும், இல்ல போகவே முடியாது. சரி, அருணாச்சல பிரதேசம் அப்படிதான், மிசோரமும் அப்படிதான். இந்த ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருவீங்க. சில 6வது அட்டவணையில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். என்ன சார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சில நீ படிச்சு அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இந்த நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்த கடிதமாவது வாங்கிட்டு தான் போகணும். சரிங்களா, அடுத்து இந்திய குடியுரிமை பெறுவதற்கு மதம் ஒரு காரணியாக வெளிப்படையாக குறிப்பிடப்படுது. முதல் முறையாக இந்த திருத்தமானது சட்டத்தில் கொண்டு வரப்படுகிறது. இல்லை என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாம மதம் மட்டும் கிடையாது. மிச்ச பேர் இங்கிருந்து இந்தியாவில் வந்து போனாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்தாங்கன்னா சேர்த்துரு. ஆனால் இதில் பெரிய எதிர்ப்பு என்ன வந்தது அப்படி பார்த்தா, இங்கே ஸ்ரீலங்காலேருந்து வரக்கூடிய தமிழ் அகதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு சீனி கொடுக்கலாமா, அது ஒரு பெரிய பேச்சு பொருளாக போகுது. அது மாதிரி ரோஹிங்கா கலவரம் கேள்விப்பட்டேன், அது மியான்மரில் இருக்கிற ரோஹிங்கா முஸ்லிம்கள், அவங்களும் அகதியில் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து இதெல்லாம் குடிபெயர்ந்திருக்காங்க. அவங்களாம் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இது இஸ்லாம மதத்துக்கு கொஞ்சம் இதுவாக அவங்கள மட்டும் டாமினேட் பண்ணி பண்றதுனால தான் இதுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. ஓகேங்களா, இன்னும் அவங்களுடைய கோட்பாடு என்னன்னு பாருங்க. நம்ம இந்திய நாடு என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றோம். ஆனா அங்க இஸ்லாம் மதத்தை மட்டும் அவங்க உள்ள இது பண்ணல. மிச்சம் யாரா இருந்தாலும் அவங்க சிறுபான்மை மக்கள். இப்போ சீக்கியர்கள் அப்படி இருக்குன்னா பஞ்சாப்ல இருக்காங்க, பாகிஸ்தான்ல இருக்காங்க, அவங்க சிறுபான்மைகள் தான், இந்துக்கள். அப்போ அங்க நாட்டுகள் இருக்கக்கூடிய சிறுபான்மைகளுக்கு வந்தா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சதவீதம். இந்த டேட்லாம் கண்டிப்பா கேட்பாங்க சார், நல்லா படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா, அடுத்து சார் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். இப்போ இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய உரிமைகள். சரிங்களா, என்ன சார் சொல்றாங்க பாருங்க, ஆர்டிகல் 15 என்ன சார் சொல்லுது, ஜாதி, மதம், இனம் பாகுபாடு காட்டக்கூடாது, பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. இது வந்து நமக்கான ஒரு அடிப்படை உரிமை. அடுத்து 16 பொதுப்பணியில் வந்து வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு, ஆண் பெண்கள் 2 பேருமே என்ன பண்ணலாம், சமமான வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது 19 உங்களுக்கு தெரியும், 19 வந்து பார்த்தீங்கன்னா நிறையப்பட்ட உரிமைகள் இருக்கு. பேச்சுரிமை, கருத்துக்களை வெளியிடக்கூடிய உரிமை, அமைதியாக கூடும் உரிமை, கூட்டமைப்பை அமைத்தல், இந்தியா முழுவதும் சென்று வருதல், இந்தியாவின் எப்பகுதியிலும் தங்கி வாழ்தல், வணிகம் அல்லது தொழில் செய்வதற்கான ஒரு சுதந்திரம், இது எல்லாமே அதில் இருக்கு. ஓகேங்களா, சரி அடுத்து 29, 30 என்ன சார் சொல்லுது அப்படின்னா, கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமைகளை பற்றி சொல்லுது. அது சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, அவருடைய கல்வியானது கலாச்சாரமானது பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய கல்வி முறையானது மேம்படுத்த வேண்டும். ஒன்றும் சார், இப்போ சிறுபான்மை மக்கள் அப்படின்னா ஒரு சீக்கிய மதம் இருக்கான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய இந்த குருத்துவாக்கள் எல்லாமே பண்ணுவாங்க, அவன் சீக்கியர்கள் தினம்லாம் கொண்டாடுவாங்க, அவனுடைய கலாச்சாரமானது பாதுகாக்கப்படும். அப்போ கலாச்சாரத்தை பற்றி சொல்றதுன்னா இந்த 29 மற்றும் 30. அப்போ இஸ்லாமிய மக்கள் இருக்காங்களா, அவங்க வந்து தொழுகை பண்றது, அவனுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய ஆர்டிகல். அப்ப இந்திய குடிமக்கனா இருந்தா, குடிமக்கனா எல்லாம் பண்ண பிரச்சனை கிடையாது. அதுக்கு பாருங்க, மக்களவை மாநிலங்களுடைய தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை, வேட்பாளராக போட்டி போடக்கூடிய உரிமை கூட நம்மளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில ஆளுநர், இந்தியாவுடைய தலைமை அரசு வழக்கறிஞர், மாநில தலைமை அரசர் எல்லா பதவிகளுக்கும் இந்திய குடிமகன்கள் போட்டி போட முடியும். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்திய குடிமகனா இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஆர்டிகல்லாம் வந்து இதுவாகாது. அப்போ இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படின்னா 15, 16, 19, 29, 30 இந்த ஆர்டிகல் எல்லாமே அவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் உரிமைகள், நிச்சயம் யாருக்குமே கிடைக்காது. ஓகேங்களா, அடுத்து லாஸ்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்க. சரி, ஒற்றை குடியுரிமை நான் இரட்டை குடியுரிமை என்ன? முதல்ல ஒற்றை குடியுரிமை நான் இரட்டை குடியுரிமைன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க. நாடு முழுவதும் ஒரே குடியுரிமை பின்பற்றப்படும். நம்ம இந்தியா நாடு, சரிங்களா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 நாடுகள் இரட்டை குடியுரிமை கொடுத்துருக்கும். சரி, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நாடு ஒரே குடியுரிமை தான் இருக்கும்.
ஒரே ஒரு குடியுரிமை மட்டுமே வழங்கப்படும். வாக்களிக்கும் உரிமை இருக்கும், அரசு பணிக்கான உரிமைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடுலாம் காட்ட மாட்டாங்க. அது வந்து எந்தெந்த நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க? இந்தியா ஒற்றை குடியுரிமை, சீனா, கியூபா, இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, மியான்மர், நேபாளம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகள். இங்கே பாருங்க, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை என்ன சார் நான் முதல்ல சொன்ன விஷயம் தான். இங்கே வந்து நாடு முழுவதும் 2 குடியுரிமை இருக்கும். ஒன்று தேசிய குடியுரிமை, அதாவது நேஷனல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலம் அல்லது மாகாணத்துக்கு ஒரு குடியுரிமை, அதாவது ஸ்டேட்டுக்கு ஒரு குடியுரிமை. அப்போ இது எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அமெரிக்க நாடு, சுவிட்சர்லாந்து, அர்ஜென்டினா, கென்யா, இத்தாலி, இந்த நாடுகளில் வந்து இரட்டை குடியுரிமையானது ஃபாலோ பண்ணப்படுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாக்களிக்கும் உரிமை, அரசு பணிக்கான உரிமை போன்றவற்றில் பாகுபாடு உண்டு. நம்ம இதில் கிடையாது. நம்ம ஆர்டிகல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க 16 அரசாங்க வேலைவாய்ப்பில் வந்து ஆண்கள் பெண்கள் சமமாக சேர வேண்டும், ஜாதி மதம் இனம் பாகுபாடு காட்ட சொல்லி ஆர்டிகல் 15 சொல்லுது. அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் அங்கே இருக்கு. அப்போ இரட்டை குடியுரிமைனா என்ன, ஒற்றை குடியுரிமைன்றது நல்லா பார்த்துக்கோ. ஓகேங்களா? சரி, ஓகே சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி நிச்சயம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலியில் இருக்கக்கூடிய குடியுரிமை பற்றி நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்தோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கான PDF வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? பாய்.